வணக்கம் என் அருமை நண்பர்களே. குமரிமுனைக்கு அருகில் உள்ள ஊர் அழகப்பாபுரம். அங்கு பெருந்தலைவர் காமராஜர் பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அதன்படி வந்து கொண்டிருந்த காமராஜர் ஊர் எல்லையில் உள்ள சாலையிலிருந்து மின்விளக்கு அலங்காரம், வாழை, தென்னங்குருத்து அலங்காரம் கட்டப்பட்டிருந்ததை கவனித்தார். மேலும் ஊர் ரத வீதியில் வளைவுகள் வைக்கப்பட்டிருப்பதையும் பார்த்தார். ஊருக்குள் வந்து சேர்ந்த பெருந்தலைவர் காமராஜர் வரவேற்க நின்ற ஊர் பிரமுகர்களை பார்த்து, என்ன பணத்தை இப்படி செலவழித்திருக்கீங்களா என்ன என்று கோபமாக கேட்டார். ஐயாவுக்கு வரவேற்பு கொடுக்கத்தாயா என்று ஒருவர் சொல்லி முடித்ததும், போதும் போதும் இந்த வரவேற்பு, பொதுப்பணத்தை இப்படி வீணாக்குவதால் என்ன பிரயோஜனம் என்றார் காமராஜர். எங்களின் அன்பை காட்டத்தான் என்று பெரியவர் ஒருவர் கூற, அன்பு காட்டணும்னா நல்லவனுக்கு ஓட்டு போடு, ஆடம்பர செலவு பண்ணாதான் என்ன என்றார். ஒரு வழியாக காமராஜரை சமாதானப்படுத்தி கூட்ட மேடைக்கு அழைத்து சென்றனர். ஊர் கோவில் முன் பெரிய வளாகம், அதன் ஒரு ஓரத்தில் மேடை போடப்பட்டிருந்தது. காமராஜர் மேடைக்கு வந்தபோது இரவு 10:30 மணி இருக்கும். ஊர் மக்கள் அனைவரும் காமராஜரை காண கூடியிருந்தார்கள். மேடை ஏறிய சிறிது நேரத்தில் மேடையின் அருகில் அமர்ந்திருந்த வீட்டை நோக்கி, அப்பச்சிக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் வேணுமா, கொஞ்சம் வெந்நீர் சூடாக்கி தாருங்க என்று காமராஜர் கேட்டார். வீட்டிருந்த அந்த அம்மையார் பாத்திரத்தை நன்கு கழுவி விளக்கி செம்பில் இதமாக வெந்நீர் ஊற்றி கொடுத்தார். செம்போடு வாங்கி மடக் மடக் என்று குடித்துவிட்டு துண்டால் வாயை துடைத்துவிட்டு பேச ஆரம்பித்தார் கர்ம வீரர். ஆடம்பரமில்லாத பேச்சு, உண்மையின் பெருக்கு, நேர்மையின் வெளிப்பாடு, அதுதான் காமராஜர்.